விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ரொம்ப நேர்மையான முறையில் ஜெயிச்சிட்டோன்னு திமுக காரங்க வந்து மாம்பழத்தை பிதுக்குறாங்களாம், மாம்பழத்தை நசுக்கிறாங்களாம். அநாகரிகமாக இல்லை, இத்தனை ஆண்டு காலமாக ஒரு அரசியல் நடத்துறீங்க, ஒரு நாகரிகம் தெரியல, எப்படி நடந்துக்குன்னு தெரியல. மாம்பழத்தை போட்டு பிதுக்குறீங்க, மாம்பழத்தை போட்டு பிதுக்கிட்டா பாட்டாளி மக்கள் கட்சி அழிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப நேர்மையான முறையில் வாக்கு பெற்று வெற்றி பெற்றீங்களா, இல்லை தனிச்சு நின்று வெற்றி பெற்றீங்களா? என்னைக்கு நீங்கள் தனிச்சு நின்று பணம் கொடுக்காம சரக்கு கொடுக்காம நின்று ஜெயிச்சு காட்டுங்க, அப்போ ஒத்துக்கிறோம். இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு 33 அமைச்சர், 30 எம்பி, எம்எல்ஏ, வட்டம், மாவட்டம், கவுன்சிலர், சேர்மன் அங்கே ஒன்று கூடி 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி வேட்டி, சட்டை, புடவை, சரக்கு சப்ளை பண்ணி மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கின நீங்கள் நியாயமான முறையில் வெற்றி பெற்றோன்னு பீத்திக்கவும் கூடாது. இந்த வாக்கு பெற்றது வந்து பெரிய விஷயமும் கிடையாது. அங்கே சராசரி தொண்டனும் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நிலை பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களும் அங்கே தங்கி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு ஆளுங்கட்சி அலற விட்டு பதற விட்டு அங்கே எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அதை வீடியோ காணொலி எடுத்து காசு பணம் கொடுக்காம உண்மையாக உழைச்சி உழைப்பு உணர்வு பாசத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றது பார்த்தீங்களா 56,000 வாக்கு. அதுதான் சிறந்த வாக்கு.